நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ல சில பேர் பார்த்திருப்போம். எப்ப பார்த்தாலும் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா ஒரு ஊரே மாச கணக்குல சோறு தண்ணி இல்லாம டான்ஸ் ஆடின கதையை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாங்க. 1518ல பிரான்ஸ்ல ஸ்ட்ராஸ்பூர்க்ன்ற ஊர்ல ஃப்ரூட்ரோஃபியா அப்படிங்கிற பொண்ணு திடீர்னு நடு ரோட்ல நின்னு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்களாம். எந்த ஒரு மியூசிக்கும் இல்லாம அந்த பொண்ணு சோறு தண்ணி ஒண்ணுமே இல்லாம தொடர்ந்து ஆடிக்கிட்டே இருந்திருக்காங்க. கொஞ்ச நேரத்துல அந்த பொண்ணே டயர்ட் ஆகி நிப்பாட்டிடுவாங்கன்னு சொல்லிட்டு யாருமே அவங்கள ஸ்டாப் பண்ணல. பட் ஒன்னு ரெண்டு பேர் அந்த பொண்ணோட சேர்ந்து ஆட ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு வார முடிவுல 34 பேரு சேர்ந்து ஆடி இருக்காங்க. அதுல ஒன்னு ரெண்டு பேரு டெய்லி மாரடைப்பாலையும் டயர்ட் ஆகியும் இறக்கவும் செஞ்சிருக்காங்க. கவர்மெண்ட்டும் இதை நிப்பாட்டுறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணிருக்காங்க. பட் ஒண்ணுமே நடக்கல. ஒரு மாச முடிவுல 400 பேர், கிட்டத்தட்ட ஒரு கிராமமே சேர்ந்து டான்ஸ் ஆடி இருக்கு. 4 மாசத்துக்கு அப்புறம் இயல்பு நிலைக்கு மாறிட்டாங்க. இத டான்ஸ் பிளேக், டான்ஸ் நோய் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்பவே விசித்திரமா இருக்குல்ல? நாளை சந்திப்போம். பை பை.